இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேச போறோங்க. ரொம்ப ப்ரவுடான ஒரு சப்ஜெக்ட்டும் கூட. இந்தியால மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குங்க. அந்த 28 ஸ்டேட்லயும் குறைஞ்சது ஒரு பெயிண்டிங் ஸ்டைலாவது இருக்குங்க. சில ஸ்டேட்ஸ்ல 2, 3 பெயிண்டிங் ஸ்டைலும் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விரிவா இன்னைக்கு பார்ப்போமா? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படியே நீங்க கேரளா போனீங்கன்னா, சோப்பன சித்திரங்கள், அதாவது கேரளா மியூரல் அப்படின்ற பெயிண்டிங் ஸ்டைல் ரொம்ப பாப்புலர். அப்படியே மேல ஆந்திரா போனீங்கன்னா, கலம்கரி ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் ஸ்டைல். அப்படியே கர்நாடகா போனீங்கன்னா, மைசூர் பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் ஸ்டைல். அதே மாதிரி மகாராஷ்டிரால வர்லி, பீகார்ல மதுபனி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங் ஸ்டைல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கங்க. பொதுவாவே இந்த பெயிண்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்மளோட இதிகாசங்கள, புராணங்கள மையப்படுத்தி பெயிண்டிங்ஸ் வரையப்பட்டிருக்கு. அந்தந்த காலகட்டத்துல இருந்த ராஜாக்கள் அந்த கலைகள நெறையவே வளர்த்து விட்டுருக்காங்க. இப்போ இது வழியில பிட்ச்வாய்ன்னு ஒரு பெயிண்டிங்க பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். பிட்ச் வாய். பிட்ச்னா பேக்ரவுண்ட். வாய்னா ஹேங்கிங். பேக்ரவுண்ட்ல ஹேங் பண்ற பெயிண்டிங் அப்படின்னு அர்த்தங்க. இந்த பெயிண்டிங் ஏன் உருவாச்சு அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க. இந்த கதை 16th செஞ்சுரியில நடந்ததுங்க. மதுரால கிருஷ்ணரோட 7 வயசு பருவத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. மதுரால கிருஷ்ணரோட 7 வயசு பருவத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸ்ரீநாத் அப்படின்னு. அவருக்கு ஒரு கோயிலும் கட்டி ஒரு சிலையும் வச்சிருந்தாங்க. அவுரங்கசீப் போர் தொடுக்க வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த சிலையை அவுரங்கசீப் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு மதுரால இருந்து அந்த சிலையை எடுத்துக்கிட்டு உதய்பூர் கொண்டு போக பார்த்தாங்கங்க. அப்படி கொண்டு போற வழியில நாத்துவாரா அப்படின்ற ஊர்ல அந்த சிலையை கொண்டு போன வண்டி சக்கரம் பழுதடைஞ்சிருச்சுங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அந்த சக்கரம் சரியாகலையாம். அப்படியே ஒரு ராத்திரி ஃபுல்லாவே அந்த சிலை அந்த வண்டியிலே இருந்திருக்கு. அப்போ அங்க இருந்த ராஜாக்கு கனவுல வந்து ஸ்ரீநாத் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த ஊர்ல தான் இருக்கணும், எனக்கு இந்த ஊர்லயே ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊர்லயே அந்த சிலைய ஸ்தாபனம் பண்ணி கோவில் கட்டியிருக்காங்கங்க. இதுதாங்க ஸ்ரீநாத்ஜி கோவில் வந்ததுக்கான வரலாறு. எந்த கோவில் புதுசா நிறுவனாலுமே அந்த கோவில பத்தி வரலாறு சொல்றதுக்கும், அந்த கடவுளோட வாழ்க்கை வரலாற கம்யூனிகேட் பண்றதுக்கும் பெயிண்டிங்க ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கங்க. அப்படி நாத்வாரால இருக்க ஸ்ரீநாத்ஜியோட வரலாறை பரப்புறதுக்காக பிச்வாய் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் ஸ்டைல் வந்ததுங்க. இந்த ஸ்டைல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், கிருஷ்ணர் மாதிரியே. கிருஷ்ணரோட லீலைகள் அதை மையப்படுத்தி தான் இந்த பிச்வாய் பெயிண்டிங் பரப்பப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து 400 வருஷமா அடுத்தடுத்த ராஜாக்கள் இந்த வரைகலையை வந்து மேன்மைப்படுத்தியிருக்காங்க. பிச்வாய் பெயிண்டிங்கோட சிம்பிள்ஸ், மோட்டிவ்ஸ் அது பெரும்பாலும் கிருஷ்ணர், கோபிகள், பசு, கண்ணுக்குட்டி, மரங்கள்ல வாழைமரம், மாமரம். கிருஷ்ணருக்கு அடுத்து பிச்வாய் பெயிண்டிங்ல ஹீரோ வந்து தாமரைப்பூ தாங்க. தாமரைப்பூவை எந்தெந்த விதத்துலலாம் அழகா காட்ட முடியுமோ அத்தனை விதத்துலையுமே பிச்வாய் பெயிண்டிங்ல அழகா காமிச்சிருக்காங்க. எந்த பெயிண்டிங் நீங்க வரைஞ்சாலுமே அதோட ஹிஸ்டரியை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த படம் வரைகிறது ரொம்பவே சுலபங்க. சில விஷயங்கள்லாம் பார்க்காமயே நம்ம வரைய முடியும். ரெஃபரன்ஸ் பெயிண்டிங் எல்லாமே நம்ம டெவலப் பண்ண முடியும். அந்த பெயிண்டிங்கோட அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்லையுமே ஷேடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணது ஒரு சில பெயிண்டிங்கில் தாங்க. அதில் பிச்வாய் வந்து அதிக எக்ஸ்டென்ட்ல ஷேடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பிச்வாய் பெயிண்டிங் எப்போவுமே ஃப்ளாட்டாக தெரியாதுங்க. அப்படியே ஸ்கல்ப்ட் பண்ணி உள்ளேருந்து பெயிண்டிங் வெளியில் வர மாதிரி தெரியும். பிச்வாய் பெயிண்டிங் டெவலப் ஆன காலத்தில் வந்து பூக்கள்ல இருந்து, இலைகள்ல இருந்து, மரப்பட்டைகள்ல இருந்து, களிமண்ல இருந்து கலர் எடுத்து, அத மரப்பிசினோட கலர்ந்து பெயிண்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம அக்ரிலிக் பெயிண்டிங்லயே பிச்வாய் பெயிண்டிங்ஸை பண்ண முடியுது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸோட நாலேஜ் வழி வழியா அந்த வம்சத்துக்குள்ளேயே தான் இருந்ததுங்க. இப்போ இன்டர்நெட்டோட உதவினால பரவலா எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்குங்க இந்த நாலேஜ் யூஸ் பண்றதுக்கு. உங்களுக்கு 2 விஷயம் தான் தேவை. கத்துக்கணுன்ற உந்துதல் வேணும். அதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் அலாட் பண்ணணும். இந்த 2 விஷயம் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் எந்த ஆர்ட் ஃபார்மையும் மாஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன பெயிண்டிங் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயத்த கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், படித்து பாருங்கள். அடுத்து என்ன ஆர்ட் ஃபார்மை பற்றி நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கேர் பண்ணுற ஒருத்தருக்கு ஷேர் பண்ணியும் வைங்க.